சென்னையுடைய மத்திய பகுதினா அது தியாகராய நகர் தான். 1991 நடந்த சட்டமன்ற தேர்தலில் வென்று முதல்ல டி நகர் தொகுதியை கைப்பற்றுறது அதிமுகவோட முன்னாள் எம்எல்ஏ ஜெயக்குமார் என்பவர் தான். அதிலிருந்து நடந்த 2006, 11 மற்றும் 16 தேர்தலில் அடுத்தடுத்த வெற்றியை கண்டு தியாகராய நகர்ல அசைக்க முடியாத ஆதிக்கத்தை அதிமுக செலுத்தியிருக்கு. இதுவரைக்கும் நடந்த சட்டமன்ற தேர்தலில் தியாகராய நகர் தொகுதியில திமுக குறைந்த அளவு வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சிட்டு இருந்திருக்கு. குறிப்பா சொல்லணும்னா 1991 தேர்தல்ல 31,313 ஓட்டு வாக்கு வித்தியாசத்துல திமுகவை அதிமுக வென்றிருக்கு. அதையும் தாண்டி அதிமுகவோட இந்த அசைக்க முடியாத அடித்தளத்துக்கு காரணம் டி நகர் சத்யா. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்துல இருந்து டி நகரை தன்னுடைய கட்டுக்குள்ள வச்சிருக்க ஒரு ஆள் தான் இவரு. அதிமுக ஆட்சி காலத்துல தென் சென்னை வடக்கு மாவட்ட செயலாளராகவும் 2011 இருந்து 16 வரை சென்னை மாநகராட்சியின் கவுன்சிலராகவும் 2016 இருந்து 2021 வரை அதிமுகவோட சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. ஏன் இப்ப நடந்து முடிந்த 2021 சட்டமன்ற தேர்தல்ல டி நகர் சத்யாவை வெறும் 137 வாக்கு வித்தியாசத்துல தான் திமுகவை சேர்ந்த ஜே கருணாநிதி வீழ்த்தியிருக்காரு. 2026 தேர்தல்ல சத்யா வந்தார்னா அவருக்கான வரவேற்பு எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.